மாநாடு 1930, 31, 32 3 வட்டமேசை மாநாடில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் காரணமாக தான் முதலில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது 1935 இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதில் தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 1919 கொண்டு வந்திருந்த இரட்டை ஆட்சி முறை இருக்கைய டயார்ச்சி சிஸ்டம் அதை எபோலிஷ் பண்ணினாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராவின்சியல் ஆட்டோனமி, மாகாணத்துக்குன்னு ஒரு சுய ஆட்சியை கொண்டு வந்ததும் இந்த சட்டத்தின் மூலமாக தான். இதன்படி தான் முதல்ல நடந்த, அதாவது இந்த சட்டத்திற்கு பிற்பாடு கொண்டு வரப்பட்ட முதல் தேர்தல் 1937. இந்த தேர்தலில் தான் இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டதுனால தான் இந்த தேர்தலில் முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணது. அதில் பெரும்பான்மையான வெற்றி. இதுவரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு, நீதி கட்சிக்கு மிகப்பெரிய தோல்வி, இந்திய தேசிய காங்கிரஸுக்கு மிகப்பெரிய வெற்றி 1937 ஜெயிச்சு முதல்ல காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் விக்ட்ரி அப்படிங்கிறது 1937 தான். சரி, இதில் ஐயா ராஜாஜி தலைமையில் மெட்ராஸ் மாகாணத்தில் அமைச்சரவை உருவானது. இவர் கொண்டு வந்த முக்கியமான ஒரு சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா மது ஒழிப்பு அப்படிங்கிறது. முதல்ல லிக்வர் ப்ராஹிபிட் பண்ணது ஐயா ராஜாஜியோட தலைமையில் உருவான அரசாங்கம் தான். இதை ஈடுகட்டுறதுக்கு தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முதல்ல சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்ததும் ஐயா ராஜாஜியோட தலைமையில் தான். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று, தாழ்த்தப்பட்ட இன மக்கள் ஆலயத்துக்குள்ளே நுழையவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது. அதெல்லாம் தளர்த்தி தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் கோயிலுக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிற மாதிரி டெம்பிள் என்ட்ரி அத்தாரதன் ஆக்ட் அப்படிங்கிறதை கொண்டு வந்திருந்தார் 1939 ஐயா ராஜாஜி தலைமையிலான அரசாங்கம். இப்போது 1937 ஆட்சி அமைச்ச காங்கிரஸ் அப்படிங்கிறது 1939 ரிசைன் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா இரண்டாவது உலகப் போர் 39 தொடங்கிருச்சு. தொடங்கினதுமே ஆங்கிலேயர்கள் இந்திய அரசாங்கத்தை, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ்கிட்ட எந்தவித அனுமதியும் வாங்காமலே இந்தியா ஆர் அட் தி வார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவும் இப்போது இரண்டாவது உலகப் போரில் பங்கெடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளை கேட்காமலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது நம்ம இந்திய தேசிய காங்கிரஸுக்கு பிடிக்கல. அதனால் ஒட்டுமொத்த பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்திய நேஷனல் காங்கிரஸ் ரிசைன் பண்ணுது. இந்த டேவை தான் பயங்கரமாக கொண்டாடி இருந்தார் ஐயா முகமது அலி ஜின்னா அவர்கள். இன்னொன்று, இந்த டெம்பிள் என்ட்ரி சொன்னோம் இல்லையா, கோவில் நுழைவு போராட்டம், ஹரிஜன மக்களும் கோவிலுக்குள்ளே போகணும்னு சொல்லி மீனாட்சி அம்மன் டெம்பிளில் அந்த போராட்டம் நடந்தது. அதை வழி நடத்தினவர் ஐயா வைத்தியநாத ஐயரும், இவருக்கு சப்போர்ட்டாக இருந்தது பசுமன் முத்துராமலிங்க தேவர், இவங்கெல்லாம் தான் இருந்திருந்தால். அந்த ஹரிஜன் சேவாக் சங்கம் அப்படிங்கிறது 1932 தொடங்கப்பட்டது. ஒட்டுமொத்த இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் தொடங்கப்பட்டது. அதுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தவர் எல்.என். கோபாலசாமி ஐயர், அப்புறம் செக்ரட்டரியாக இருந்தவர் வைத்தியநாத ஐயர் பிரசிடெண்ட்டும், எல்.என். கோபாலசாமி அவர் செக்ரட்டரியாகவும் இருந்தாங்க. மதுரை ஹரிஜன் சேவாக் சங்கம் அப்படிங்கிறது அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் 1939. ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து அடக்குமுறைகள் ரொம்ப இருந்தது இல்லையா, அதுக்காகவே கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. இப்போ ஒட்டுமொத்த காங்கிரஸ் 1939 ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணதும் ஐயா ராஜாஜியோட காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது. ஹிந்தி எல்லா ஸ்கூல்லையும் கட்டாயம் அப்படின்னாரு. அப்புறம் பெரியாரோட ப்ரொட்டஸ்ட் அதிகமாக இருந்ததுனால 1938 தான் பெரியாரோட போராட்டம் மிக தீவிரமாக இருந்தது. அதனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலில் மட்டும், சென்னையில் மட்டும்தான் இந்த திட்டம் அமல்படுத்த போகிறேன்னு ஐயா ராஜாஜி சொன்னார். ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி போராட்டம் தீவிரமடைஞ்சது. ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் அப்படிங்கிறது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமானது தமிழ்நாடு மொத்தமும். இதில் ஐயா பெரியாரோட பங்கு தீவிரமாக இருந்தது. அதனால தான் இவர் நிறையா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு சிறைக்கு போனதுனால தான் இவருக்கு இன்னொரு பேர் சிறைப்பறவை அப்படிங்கிற பேரும் உண்டு ஐயா பெரியாருக்கு. அப்போ இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எங்கே நடந்தது அப்படின்னா சேலத்தில் முக்கியமாக அதோட மாநாடு நடந்தது. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு இந்த கம்யூனிட்டி மக்கள் அந்த கம்யூனிட்டி மக்கள்னு இல்லாமல் எல்லா விதமான மக்களும் சேர்ந்து பங்கெடுத்த ஒரு போராட்டம் தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது. இதை பயங்கர தீவிரமாக எதிர்த்துட்டு இருந்தாங்க. இந்த போராட்டத்துக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அண்ட் முஸ்லீம் லீக் அவங்களும் இந்த சப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க. அது முக்கியம். யாரெல்லாம் இதுக்கு பங்களித்திருந்தார்கள் அப்படின்னு கேள்வி வரலாம். ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் தாழ்த்தப்பட்ட மக்களோட கூட்டமைப்பும், அதுபோக இஸ்லாமியர்கள் அமைப்பான முஸ்லீம் லீக் இவங்களும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுபோக நடராஜன் அண்ட் தாளமுத்து 2 பேருமே பயங்கரமான அஜிடேட்டர்ஸ், போராளிகள். அவங்க இந்த சிறையிலே இறந்துட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம். அப்புறம் இங்கே ரேலி நடந்தது. திருச்சிராப்பள்ளியிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் மிகப்பெரிய ரேலி நடந்தது. கிட்டத்தட்ட 1200 ப்ரொட்டஸ்டர்ஸ் மேலே பங்கெடுத்திருந்தாங்க, இன்க்ளூடிங் ஈவேஆர். இவங்களும் சேர்ந்து ஐயா பெரியாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக இந்த போராட்டம், அப்புறம் 2ஆம் உலகப் போர், அதனால் இந்தியன் தேசிய காங்கிரஸ் ரிசைன் பண்ணதுனால அப்போது கவர்னர் ஆஃப் மெட்ராஸாக இருந்த லார்டு எர்ஸ்கின் இவர் என்ன பண்ணாருன்னா இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடையக்கூடாதுன்னு சொல்லி ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டார். ஹிந்தி அப்படிங்கிறத கம்பல்சரி அப்படிங்கிற சப்ஜெக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டார் லார்டு எர்ஸ்கின் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் குவிட் இந்தியா ஸ்ட்ரகிள், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது எவ்வளவோ போராட்டம் பண்ணி பார்த்துட்டாரு காந்தி, ஆனால் ஒன்றும் நடக்கலை. இன்னொன்று 1942 காலகட்டத்தில் இந்த போராட்டம் நடக்குது.
இந்த போராட்டத்தில் காந்தி என்ன முடிவுக்கு வந்துட்டாருன்னா, இனிமேல் செய் இல்லைன்னு செத்து மடி, இதுதான் நம்மளோட கடைசி போராட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கோவத்துக்கு வந்துட்டார் ஐயா காந்தி. அதனால தான் குவாலியர் டேங்க் மைதான், அந்த மைதானத்தில் வச்சு தான் இந்த முன்னெடுப்பு எடுக்குது குவைட் இந்தியா அப்படிங்கிற இந்த போராட்டத்துக்கான பேர், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இதை மெஹ்ரலி அப்படிங்கிறவர் தான் இந்த டேர்மை காயின் பண்ணது. அப்புறம் இந்த ஸ்லோகன் வந்து காந்தியோட ஸ்லோகன் தான் டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி. ஒட்டுமொத்த காங்கிரஸ் லீடர் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஓவர் நைட்டில். ஐயா காமராஜர் பாம்பே போயிட்டு இங்கே ரிட்டன் வர்ற வழியில் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு, இந்த மாதிரி எல்லா தலைவர்களையும் கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது கைது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுமே இவர் அதை தெரிஞ்சதுனால மறைமுகமாக இருந்து இந்த போராட்டத்தை தீவிரமாக வழி நடத்தினது ஐயா காமராஜர் தான். அந்தளவுக்கு இந்த போராட்டத்தில், ஏன்னா இந்த 1942 நடக்கக்கூடிய இந்த போராட்டம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்க்கு மிகப்பெரிய தலைவலி. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே 2வது உலகப் போரில் மெஜாரிட்டியான ராணுவம் அங்கே இருக்குது. இங்கே உள்நாட்டுக்குள்ளேயும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இதை தடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் தலைவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த போராட்டத்தை தடுத்துடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டார். ஐயா காமராஜர் மறைமுகமாக இருந்த இந்த போராட்டத்துக்கு தீவிரமாக வழி நடத்திட்டு இருந்தார். இதில் ராஜாஜி, ஐயா சத்தியமூர்த்தி எல்லாரும் பேம்ப்ளெட் கொடுக்க எதுக்குன்னு எல்லாத்துக்கும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்திய அளவில் மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. அதுவும் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் ராஜபாளையம் இங்கெல்லாம் இந்த போராட்டம் ஐயா PS குமாரசாமி ராஜா தலைமையில் இன்னும் தீவிரமாக நடந்தது. தீராத மக்கள் இயக்கம், அந்த அளவுக்கான போராட்டம் எல்லா இடத்துலையுமே. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர் ஸ்ட்ரைக்ஸ் சச் ஸ்ட்ரைக்ஸ் இன் பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸ், மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட்டு, மெட்ராஸ் கார்பரேஷன், எலக்ட்ரிக் டாம்வே, டெலகிராஃப், டெலிஃபோன் லைன்ஸு எல்லாத்தையும் கட் பண்ணுறாங்க. போராட்டம் பயங்கரமான போராட்டம் இந்திய அளவில். அப்புறம் சூலூர் ஏர்போர்ட்டெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க, ட்ரெயின்ஸ் எல்லாம் டீரெயில் பண்ணுறாங்க, தடமுறையில் செஞ்சு அதை கோயம்புத்தூரில், அந்தளவுக்கான தீவிரமான போராட்டம். அப்புறம் மிலிட்ரியோட சண்டை போடுறாங்க மதுரையில். அப்புறம் போலீஸ் ஃபயரிங்லாம் நடக்குது ராஜபாளையம், காரைக்குடி, தேவக்கோட்டையிலலாம். இதில் நிறையா யங் விமென்ஸ் அப்புறம் மென்ஸ் 2 பேருமே சேர்ந்து போராடுறாங்க. அது போராடுறாங்க மீன்ஸ் அவங்களோட போராட்டம் அப்படிங்கிறது INA சார்பாக, INAவில் போய் ஜாயின் பண்ணுறாங்க, இந்தியன் நேஷனல் ஆர்மி, ஐயா நேதாஜியோட படையில். அப்போ குவைட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபைனலாக சப்ரஸ் பண்ணப்பட்டது, ஒடுக்கப்பட்டது ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தால். இதே நேரத்தில் தான் ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி அப்படிங்கிறது ராயல் இந்திய கப்பல் படை புரட்சி. அதாவது அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரட்சி, அதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். அப்போது இது நம்மளோட சுதந்திர போக்கை மாற்றிட்டுன்னு சொல்லி தான் ஐயா வல்லபாய் பட்டேல் இவங்கெல்லாம் சேர்ந்து இதை ஒரு வழியாக நிறுத்தி வச்சுருந்தாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி. இது போக அங்கே லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வந்திருந்தது இங்கிலாந்தில். அது ஒரு வகையில் நமக்கு சாதகமாக அமைஞ்சது. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவோம், இந்தியா அப்படிங்கிறப்ப இந்தியா பாகிஸ்தான் 2ஆக பிரித்து விட்டுருவோம்னு சொல்லி அவங்க தான் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. அதற்கப்புறம் தான் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பிரிவினை நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. இதில் ஒட்டுமொத்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தமிழ்நாட்டில் கேட்கப்பட்ட சில கேள்விகள். ஃபர்ஸ்ட், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா? மெட்ராஸ் மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? அது P. ரங்கையா நாயுடு தான். 2வது கேள்வி, வேர் வாஸ் த தேர்ட் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட 3வது மாநாடு 1887 1000 லைட் ஏரியா 1000 விளக்கு பகுதியில் தான் நடந்தது. அடுத்து 3வது கேள்வி, ஹூ செட் பெட்டர் புல்லகார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தேன் ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது மாட்டு வண்டியில் போகிறதே நல்லது தான் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா அம்மையார் அன்னி பெசன்ட் அவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following was the SILF's official organ in English? அது ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தான். TM நாயர் அவர் எடிட்டராக இருந்தார். Who among the following were ஸ்வராஜிஸ்ட்? ஐயா சத்தியமூர்த்தி தான். சத்தியமூர்த்தி ஸ்ரீனிவாசனார்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அடுத்த 6th கொஸ்டின், ஹூ செட் அப் த சத்தியாகிரக கேம்ப் இன் உதயவனம் மெட்ராஸ்? மெட்ராஸில் உதயவனம் கேம்ப் கொண்ட டி பிரகாஷம் நாகேஸ்வர ராவ். ஆப்ஷன் டி. வேர் வாஸ் த ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ் ஹெல்டு? ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது அது சேலத்தில் நடந்தது, நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? வேர் இட் த காங்கிரஸ் வாலண்டியர்ஸ் கிளாஷ்? காங்கிரஸ் வாலண்டியர்ஸ் வித் மிலிட்ரி, இராணுவத்தோட சண்டையிட்டது எங்கே நடந்தது அப்படின்னா அது வீரமிக்க மதுரையில் தான். அடுத்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் அப்பாயின்ட் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ்? அது டி முத்துசுவாமி அப்படிங்கிறவர் தான். டி முத்துசுவாமி. த எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் எக்ஸ்போஸ்டு பை டேஸ் த்ரூ இஸ் ரைட்டிங்ஸ்? அது ஜி சுப்பிரமணிய ஐயர். நீலகண்ட பிரம்மச்சாரி ஸ்டார்டட் சீக்ரெட் சொசைட்டி, அதோட பேர் பாரத மாதா சொசைட்டி. பாரத மாதா சொசைட்டி. த ஸ்டார்டிங் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் இன் மெட்ராஸ் வாஸ் பயோனியர்டு பை பிபி வாடியா. ட்ரேட் யூனியன்னாலே பிபி வாடியா ரொம்ப முக்கியமான ஆள். த திராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டல் ஃபார் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை சி நடேசன். தமிழில் நடேசனார் அப்படிங்கிறது.
ஹூ ஃபார்ம்டு த ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இன் மெட்ராஸ்? 1937 ஐயா ராஜாஜி தலைமையில் தான் முதல்ல காங்கிரஸ் அமைச்சரவை உருவானது. ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் முஸ்லீம் லீக்? அது யாகூப் ஹசன் தான். ஹூ ஹாஸ்டட் த நேஷனல் ஃப்ளாக் டாப் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் ஆன் 26 ஜனவரி 1932 அப்படிங்கிறது ஆர்யா அலைஸ் பாஷ்யம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட் இன் 1852. கரெக்டு தான். தமிழ் நேஷனலிஸ்ட் பீரியடிக்கல் சுதேஷ்மித்ரன் வாஸ் ஸ்டார்டட் இன், இது வந்து நமக்கு ஸ்கூல் புக் டேட்டா படி 1891, ஆனால் உண்மையான டேட்டா 1882 தான். சரிங்களா? மெட்ராஸ் மகாஜன சபா டிபேண்டட் கண்டக்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்லி இந்தியன் கிடையாது, போத் இந்தியா அண்ட் இங்கிலாந்து. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. வி ஸ்ரீனிவாசன் வாசன எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறு தான். அவர் ஒரு மாடரேட் இல்லையா? அப்போது இது இந்த கொஸ்டின் பிரகாரம் பார்த்தோம்னா 1 and 2 கரெக்டு. ஆனால் டேட்டா வந்து இது 1891 கிடையாது, 1882 மிகச்சரியான விடை. அடுத்து EVR டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இருக்குது, அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். அப்போ இது தப்பு. ராஜாஜி ஒர்க்டு க்ளோஸ்லி வித் யாகூப் ஹசன் ஃபார் முஸ்லீம் லீக், அது கரெக்டு. ஒர்க்கர்ஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட் இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், அது தப்பு. எல்லா விதமான நபர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. டோடிஸ் நாட் பிக்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் கடலுக்கடை முன்பாக மறியல் செய்யப்படவில்லை இருக்க, மறியல் செஞ்சாங்க. அதனால் 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட். ஆப்ஷன் சி. த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்போஸ் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட், அது ஜஸ்டிஸ்க்கும் ரெண்டுமே என்னது 1916 தொடங்கின அமைப்பு தான். 2 பேருமே கிட்டத்தட்ட எதிரியாக தான் இருந்திருந்தாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபியர்டு தட் ஹோம் ரூல் வுட் கிவ் த பிராமின்ஸ் மோர் பவர், அதுவும் கரெக்டு தான். ஏன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை மெஜாரிட்டி பிராமின்ஸ் தான் இருந்தாங்க. அதனால் போத் A and R ஆர் கரெக்ட், பட் அண்ட் R இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்து EVR ரைஸ்டு இஷ்யூ ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஃபார் நான் பிராமின் இன் லெஜிஸ்லேச்சர், அது கரெக்ட் தான். அடுத்து ரீசன் பார்த்தோம் அப்படின்னா டூரிங் த ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ராஜாஜி எபோலிஸ்ட் அவர் தான் கொண்டு வந்தது. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. A இஸ் கரெக்ட், R இஸ் ராங். ஆப்ஷன் B. MN ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் அப்படிங்கிறது. அப்புறம் EVR பெரியார், SN சோமயாஜுலு, வேதாரண்யம், தாளமுத்து. சரி, தாளமுத்து அப்படிங்கிறது கடைசியில் பார்த்தோம் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் அப்படிங்கிறது தான் இல்லையா? அப்போது MNA மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது டார்ச்சர் ஆக்ட், அது 1854 ரிமூவ் பண்ணப்பட்டது. இது MNAக்கானது. அடுத்து EVR பெரியார், அவர் வைகம் ஹீரோ. SN சோமயாஜுலு ரிமூவல் ஆஃப் நீல் ஸ்டேட்டிவ் ரிமூவல், அதாவது நீல் சிலை அகற்றத்திற்கான போராட்டத்தில் வழி நடத்தினது SN சோமயாஜுலு, அப்புறம் சுவாமிநாத முதலியார் தான். அப்புறம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது சால்ட் சத்தியாகிரகம். அப்புறம் தாளமுத்து நடராஜன் அப்படிங்கிறது ஆன்டி ஹிந்தி ப்ரொட்டஸ்ட். 53412. தேங்க்யூ.